சமூக வலைதளத்தில் அவதூறாக பேசினால் கைது நடவடிக்கை நடைபெறுது. இது குறிப்பாக நீங்கள் தாவேக்கா விஜயை பற்றியோ இல்லை விஜய் சார்ந்தோர் பற்றியோ இல்லை வேற்று மதத்திற்கு பேசினாலும் குறிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுப்பது வழக்கம். அப்படி இருக்கப்படும் போது மாரிதாஸ் அவர்களுக்கு இவரோட கணக்கை ஏறக்குறைய நிச்சயமாக காவல்துறை கண்காணிப்பில் தான் அவருடைய கணக்கு இருக்கும். ஏன்னா பல்வேறு வழக்குகள் அவர் சந்தித்து உள்ளதனால் அந்த கணக்கு கண்டிப்பாக காவல்துறை கண்காணிப்பில் இருக்கும். அப்படிப்பட்ட அவரோட கணக்கில் இன்னைக்கு ஒரு கமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்தலத்தில் முருகப்பெருமானை குறித்து அவதிகூறாக வரக்கூடிய விஷயத்தை இருக்கார். அதை அவர் மேற்கோள் காட்டி சுட்டி காட்டியிருக்கார். இந்த மாதிரி விஷயம் இந்து கடவுளை அவமதிக்கும் வகையில் பேசும் டிவிக்கு ஆதரவாளர், குறிப்பாக அவர் டிவிக்கு ஆதரவாளர் என்று மேற்கோள் குறிப்பிட்டு காட்டுறார். அவர் மீது மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அது பிற மத கடவுளை விமர்சிக்க போகும்போது டிவிக்கு தலைவர்கள் மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி கேட்கிறார். சமூக வலைதளங்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இந்த மாதிரி வருது. ஏன் அவரை கைது செய்யப்படவில்லை, குறிப்பாக பொறுத்தவரை முருகப்பெருமானை அவமதிக்கும் செய்யலாம் செஞ்சிருக்காரு, ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்க? மைக்கேல் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் அந்த போஸ்டை போட்டிருக்கிறதாக நான் பார்த்தேன். அந்த மைக்கேலினுடைய போஸ்டுக்கு தான் அதற்கு கண்டனம் தெரிவித்து மாரிதாஸ் அவர்கள் அதற்கு பதில் போட்டிருக்கிறார். அவருடைய அந்த பதிலுக்கும் இன்னும் கேவலமாக அதே மைக்கேல் மீண்டும் கமெண்ட் செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. அந்த மைக்கேல் மீது இன்னைக்கு ஏதோ சில எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை என்றுதான் நான் பார்த்த வரையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரியவில்லை. தமிழகத்துல இன்னைக்கு இது ரொம்ப அதிகமாகி கொண்டே போகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை என்பதே ஆகிவிட்டது. ஏன்னா நீங்க பார்க்கலாம், கடந்த ஆட்சியில பார்த்தோன்னே முதல்ல எடுத்தோடனே இந்த கருப்பர் கூட்டம், இந்த கருப்பர் கூட்டம் திமுக ஆட்சியில எப்படி முருகனை கேவலமாக விமர்சித்து பேசினார்கள், கந்த சஷ்டி கவசத்தை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்துல பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இந்த இந்துக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலையும் கொந்தளிப்பிலையும் ஏற்பட்டதால அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு கண் துடைப்பு நாடகம் மாதிரி அந்த கருப்பர் கூட்டத்தில் இருக்கவங்க மேல நடவடிக்கை என்றார்கள். அந்த யூடியூப் சேனல் முடக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். மலக்குழி மரணங்கள் என்ற பேர்ல ஒரு கவிதை, அந்த கவிதையில சம்பந்தமே இல்லாமல் ராமரையும் சீதையையும் கொச்சைப்படுத்தி ஒரு கவிதை எழுதினார்கள். அது யார் எழுதினான்னு பாத்தீங்கன்னா நீலம் பண்பாட்டு மையத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சித்தினுடைய உதவியாளர் என்று சொல்லப்பட்டது. கடைசி வரை அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றே தெரியவில்லை. கைது செய்யப்பட்டதாகவும் தெரியவில்லை, நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்னு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணாரு, அமைச்சரே பேசினார். யாரு? பொன்முடி. இன்னும் கூட அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்ப்போம். ஆனால் அவர் மீதும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்க நல்லா பார்க்கணும், வழக்கு மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கை நம்ம உமானந்தன் அவர்கள் தான் அந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள், சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இது குறித்து ஒரு விரிவான ஒரு பேட்டியையும் அவர்கள் நம்ம ஸ்ரீ டிவிக்கு கொடுத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசி அந்த பொன்முடி பேசியிருந்தார். அப்ப இவர்கள் யார் மேலையும் இதுவரைக்கும் எந்த பெரிய நடவடிக்கையும் இல்லை. இதை நான் சொல்றது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிளை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம்னா இந்த ஒரு செய்திகள் சிந்தனைகள் பத்தாது. அந்த அளவுக்கு இங்கே இந்த இந்து கடவுளர்களை கொச்சைப்படுத்தி பேசுபவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் யாரும் எடுப்பதில்லை. அப்ப லைசன்ஸ் டு இன்சல்ட் அவர் காட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு என்ன வேணா நீங்க பேசலாம், அதை இந்துக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதற்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க, எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க. அப்ப கருத்து சுதந்திரம்ங்கிற பேர்ல இன்னைக்கு நீங்க என்ன வேணா பேசலாங்கிற ஒரு நிலைமையில நோக்கிதான் இன்னைக்கு தமிழகம் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இது திமுக ஆட்சியில இல்லாத இன்னொரு காரணம் இங்க இருக்கிறது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்படையாகவே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய அரசு தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அமைச்சர்களும் சரி, அதை சார்ந்தவர்களும் சரி, இல்ல தாவேக்கானவர்களும் சரி, அதை தொடர்ச்சியாக வெளிப்படையாகவே இன்னைக்கு அவர்கள் செய்து வருகிறார்கள். அதனால இன்னைக்கு அது மிகவும் இயல்பாகிவிட்டது. இதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதை இன்னைக்கு இந்த கோர்ட்டும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குரான்ல ஹதீஸ்லயும் குரான்லயும் என்ன இருக்கிறதோ அதை சொன்னாங்க நுபூர் சர்மா. அதற்கு உடனே அந்த வழக்கை சுமோட்டோவாக எடுத்தது சுப்ரீம் கோர்ட். இது வெறுப்பு பேச்சு, இந்த வெறுப்பு பேச்சினால நாடு முழுவதும் கலவரம் வந்து விட்டது, நுபூர் சர்மா பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். எத்தனை எத்தனை வழக்குகள் அவர் மேல பதிவுபட்டன. ஆனால் இதே தமிழகத்துல இந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், இந்துக்களை அழிக்க வேண்டும் என்று பேசிய உதயநிதி மேல இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எவ்வளவு கேவலமாக இந்துக்களை அவர் கொச்சைப்படுத்தி பேசினார். ஆராசா, திருமா,
இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகும் இங்கே. ஆனா இதுல யார் மேலேயும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் யார் மேலும் இல்லாத ஒரு காரணத்தினால தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த விஷயம் என்பது போய்கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவே இல்லாமல் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏற்கனவே இந்த வெறுப்பு பேச்சை பத்தி பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே இந்த செய்திகள் சிந்தனைகள்ல நம்ம பேசியிருக்கோம். ஒரு கோர்ட்ல இதை பத்தி பேசும் பொழுது இந்த வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறதுக்கு வரும் பொழுது ஈவேராவை பத்தியெல்லாம் அதாவது குறை சொல்லி பேசக்கூடாத ஒரு பெரியார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னெல்லாம் இந்த கோர்ட்ல பேசப்பட்டது நம்ம பார்க்கிறோம். நீதிபதிகளே சொன்னதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்துல நீங்க இந்த இந்துக்களையோ இந்து கடவுளர்களையோ அவர்களுடைய நூல்களை பத்தியோ விமர்சித்தால் இங்க அது வெறுப்பு பேச்சாக இல்லை, அது கருத்து சுதந்திரமாக பார்க்கப்பட வேண்டும் என்றால் எப்படி எவ்வளவு நாட்கள் இந்துக்கள் அமைதியாக இருப்பார்கள்? இந்துக்களுக்கு மிகப்பெரிய சகிப்புத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு நாட்களுக்கு ஒருவேளை ஒரு கட்டத்தில் இந்துக்கள் வீதியில் இறங்கி போராடினால் நிலைமை எப்படி மாறும்? ஒரு பழமொழி இருக்கு, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி எவ்வளவு நாள் அமைதியாக இருப்பாங்க? நீங்க எவ்வளவு நாள் நீங்கள் ஒரு ஒரு ஆளை கொண்டு போய் நீங்க ஒரு கடைசி வரைக்கும் கொண்டு போய் அவன் ஒரு சொவுர்ல கொண்டு போய் மூச்சு முட்டுற அளவுக்கு ஒன்று நீங்க அமுக்குனீங்கன்னா கடைசியா ஒரு கட்டத்துல என்ன ஆகும்? அவன் வெடித்து எழுந்திருக்கும் பொழுது அதை தாங்கிறதுக்கு இந்த அரசால முடியுமா? அதை தான் இவர்கள் எதிர்கொண்டிருக்க போகிறார்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காக இந்துக்கள் வீதியில் இறங்கித்தான் போராட வேண்டும். அப்படியே வீதியில் இறங்கி போராடினாலும் கூட அவர்களுக்கு அந்த போராட்டத்தின் முடிவில் கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது கிடைக்குமா என்று தெரியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கோர்ட்ல திருப்பரங்குன்றத்துக்கு இன்னைக்கு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து விட்டது. நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாச்சு. அந்த அனுமதி கொடுத்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு. சரி, அந்த அனுமதியை மறுபடியும் அந்த அனுமதியை பெற்றாச்சு. ஆனா இப்ப ஏற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா இப்ப அந்த வழக்குக்கு மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துக்கு. அப்ப உச்ச நீதிமன்றமும் இன்னைக்கு என்ன சொல்லிடுச்சு? இதை நாங்க எடுக்க முடியாது, இதுக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் கூட இந்த தீபத்தை இவர்கள் ஏற்றுவார்களா? நிச்சயமாக மாட்டார்கள். நிச்சயமாக இன்னொரு சட்ட போராட்டத்திற்கு தான் இந்துக்கள் உட்படுத்தப்பட போறார்கள். அப்ப இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறமும் கூட நீங்க எங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னா அது எப்படி நாளை வெடித்து சிதறும் என்பது இங்க தெரியல. அதை தான் இந்த ஆட்சியாளர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் தொடர்ச்சியான இந்த மாதிரி, அதுவும் இன்னும் சொல்ல போனாலும் இந்த விஜய் ஆட்சி என்பது வந்ததுக்கு பிறகு பல இடங்கள்ல இந்த சர்ச்சுகள் அதிகரித்து கொண்டே வருவது, அதே போல என்ன வேணா பேசலாம் இந்துக்களை நோக்கி அப்படிங்கக்கூடிய போக்கும் அதிகரித்து வருவதை நாம் கண்காணித்து கொண்டே பார்த்து கொண்டே வருகிறோம். இந்துக்களும் இதற்கு தொடர்ச்சியாக வழக்குகளை போடுவது, கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வது என்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவே அவர்கள் வீதியில் இறங்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஒன்று ஏற்பட்டால் அது விபரீதமாக இருக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே நான் இங்கு சொல்கிறேன்.